பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இந்த நாளிலும் கூட வேதாகமத்தில் துரோகிகள் என்று சொல்லி யாரை சொல்லப்படுகிறது என்று சொல்லி நாம் பார்க்கலாம். 119வது சங்கீதம் 158வது வசனம். 119வது சங்கீதம் 158வது வசனம் நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். உமது வசனத்தை காத்து கொள்ளாத துரோகிகளை நான் கண்டபோது. வேத வசனத்திற்கு செவி சாய்க்காதவர்கள், வசனத்தை இரவும் பகலும் தியானிக்காதவர்கள், வசனத்திற்கு முதலிடம் கொடுக்காதவர்கள், வசனத்துக்கு நடுங்காதவர்கள், கீழ்ப்படியாதவர்கள், அவர்கள் எப்படிப்பட்டவர்களாம்? அவர்கள் துரோகம் செய்கிறவர்களாம். உனக்குள் வேத வசனம் இல்லை என்றால், கர்த்தருடைய வார்த்தை இல்லை என்றால், ஈஸியாக மற்றவர்களுக்கு துரோகம் செய்து விடுவீர்கள், மற்ற குடும்பத்தை கெடுக்க நினைப்பீர்கள். அந்த துரோகம் என்பது அநேகருடைய இருதயத்தை வேதனைப்படுத்துகிற, காயப்படுத்துகிற ஒரு விஷயமா இருக்கிறபடியால் எத்தனை பேரு நம்பி, ஒரு மனிதனை நம்பி இருந்து நம்பிக்கை துரோகம் செய்து விட்டார்கள் என்று சொல்லி எத்தனை பேர் தற்கொலை செய்திருக்கிறார்கள். எத்தனை திருமணங்கள் நம்பிக்கை துரோகத்தினால் நின்று போயிருக்கிறது. எத்தனை பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் வேலை வாங்கி தருகிறேன் என்று சொல்லி பணத்தை வாங்கிவிட்டு நம்பிக்கை துரோகம் செய்து அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கை கடன் 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 என்று சொல்லி வட்டிக்கு வாங்கி அதை கொடுக்க முடியாமல் ஏமாற்றத்தினால, இந்த துரோகிகள் செய்த துரோகத்தினால அவர்கள் தங்களுடைய ஜீவனை இழந்திருக்கிறார்கள். பிரியமானவர்களே, ஏன் என்று சொன்னால் இவர்களுக்குள் வேத வசனம் இல்லை. கர்த்தருடைய வார்த்தை இருந்தால் அந்த வார்த்தை அவர்களோடு பேசிக்கொண்டே இருக்கும். நாம் மற்றவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும். ஏழைகளுக்கு கர்த்தர் கடன் கொடுக்கணும் சொல்லப்பட்டிருக்கு. மற்றவர்களுக்கு நன்மை செய்ய வேண்டும், மற்றவர்களுக்கு தீங்கு விளைவிக்க கூடாது என்று சொல்லி வேத வசனத்தின் மேல் ஆவியானவர் பேசிக்கொண்டே இருப்பார். பாருங்கள், வேதம் சொல்லுது, உமது வசனத்தை காத்து கொள்ளாத துரோகிகளை நான் கண்டபோது. வேத வசனத்தை காத்து கொள்ளாதவர்கள் துரோகிகள், இப்படிப்பட்டவர்களை கண்டபோது எனக்கு அருவருப்பா இருந்தது என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. வேத வசனத்தை வாசிக்காதவர்கள் அருவருப்பானவர்களாய் மாறிவிடுவீர்கள். வேத வசனத்தை, சத்திய வேதாகமத்தை வீட்டில் வைத்துவிட்டு அநேகரோட வீட்டில் ஷெல்ஃபில் பார்த்து கண்டால் இந்த வேதம் தூசி பிடித்து போய் இருக்கும். வேதத்தை அப்படியே வைத்துவிட்டு ஆலயத்திற்கு எடுத்து செல்வார்கள், திருப்பி அதே இடத்துல கொண்டு வைத்து விடுவார்கள். அந்த வேதத்தை வாசிக்கவே மாட்டீர்கள். இன்றைக்கு பிரியமானவர்களை கவனமாயிருங்கள், ஜாக்கிரதையா இருங்கள். உங்களை பார்த்து வேதம் என்ன சொல்லுது? அப்படிப்பட்டவர்களை பார்த்து அருவருப்பானவர்களாம், துரோகிகளாம். கர்த்தருடைய வார்த்தை அது இருபுறம் கருக்குள்ள பட்டயம். பிரியமானவர்களே, ஜீவனுள்ள வார்த்தை அது. அது பேசுகிற வார்த்தை, அது சுகம் கொடுக்கிற வார்த்தை, அது பலன் கொடுக்கிற வார்த்தை. இந்த ஜீவனுள்ள வார்த்தை ஜீவன் இல்லாத ஒவ்வொருவருக்கும் ஜீவனை கொடுப்பதற்கு தான் இந்த வேதாகமம். இந்த பரிசுத்த வேதாகமத்தை நீங்கள் வாங்கி வாசிங்கள். பரிசுத்த வேதாகமத்தை எடுத்து வாசிங்கள். இரவும் பகலும் நீங்க வாசிக்கும் பொழுது நீங்கள் மற்றவர்களுக்கு பிரியமானவர்களாய் மாறிவிடுவீர்கள். அருவருப்பானவர்களாய் இருக்க மாட்டீர்கள். இரவும் பகல் நீங்கள் வாசிக்க 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 இத்தனை நாள் நீங்கள் மற்றவர்களுக்கு எப்படி துரோகம் செய்யலாம், மற்றவர்கள் எப்படி கெடுக்கலாம், மற்றவர்கள் எப்படி வேதனைப்படுத்தலாம், காயப்படுத்தலாம் என்றெல்லாம் உங்களுடைய சிந்தனையில் ஆவியில் ஆத்தும நினைத்துக் கொண்டிருந்தீர்களோ, இந்த வேதாகமத்தை எடுத்து நீங்கள் வாசிக்க தொடங்கும் போது அந்த ஜீவனுள்ள வார்த்தையை உங்களை சரிப்படுத்தும், உங்களுடைய வாழ்க்கையை சீர்படுத்தும், உங்களுடைய வாழ்க்கையை அநேகருக்கு ஆசீர்வாதமா வைக்கும், அநேகருக்கு நம்பிக்கைக்கு பாத்திரமாய் மாறுவீர்கள். பிரியமானவர்களை, இன்றைக்கு உங்கள் மேல துரோகிங்கிற பேர் இருக்கிறதா? நீங்கள் அருவருப்பானவர்களை காணப்படுகிறீர்களா? இன்றைக்கு பரிசுத்த வேதாகமத்தை எடுத்து வாசிங்கள். ஆவியானவர் உங்களுக்கு உதவி செய்வார். பரிசுத்த ஆவியானவர் உங்களை கரெக்டான பாதை நடத்துவார். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. வேதாகமத்தை எடுத்து வாசிக்க முடியாதபடி யாருக்கெல்லாம் தடை காணப்படுகிறதோ, பிசாசு சாத்தானவன் யாரையெல்லாம் கட்டி வைத்திருக்கிறானோ, இன்றைக்கு கர்த்தர் நீர் அப்பா கட்டுகளிலிருந்து அவர்கள் விடுவித்து நீர் அபிஷேகம் பண்ணுங்க இசப்பா. வேதத்தை வாசிக்க வேண்டும் என்றால் அபிஷேகம் வேணும் இசப்பா. நீர் அபிஷேகம் பண்ணுங்கப்பா, விசேஷத்தை அபிஷேகத்தை கொடுங்கப்பா. பிள்ளைகள் வேதத்தை வாசிக்கட்டும், அவர் வாழ்க்கைக்கு வெளிச்சமாய் மாறட்டும், அவர் வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை நன்மை காணட்டும் அப்பா. இயேசு கிறிஸ்து நாமத்தில் பிதாவே, இன்றைக்கு எல்லாரும் வேதத்தை எடுத்து வாசிக்கிறவர்களா நீர் அவர்களை ஆசீர்வதித்து அபிஷேகம் பண்ணி ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you all. உங்களுடைய சகோதரி இவாஞ்சலிஸ்ட் ஷீலா ரொசாரியோ. ஆமென், ஆமென், ஆமென்.